ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதில் 3 விதிகளை தளர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அந்த தளர்வுகள் மூலமா யார் யாரெல்லாம் பயனடைவாங்க அப்படிங்கிறத பத்தின முழு டீட்டெயிலையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் சுமார் 1,15,00,000 பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விடுபட்ட பெண்களை சேர்க்க அடுத்த மாதம், அதாவது 15 ஜூலை 2025 தொடங்க உள்ள உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி மூலம் விண்ணப்பம் கொடுக்கப்பட உள்ளது. இந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்து விடுபட்ட மகளிர் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு பயன்பெறலாம் அப்படின்னு தமிழக அரசுல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக 3 விதிமுறைகளை தளர்த்தி இருக்காங்க. இந்த 3 தளர்வுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு அரசு துறைகளின் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் இந்த திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பித்து மகளிர் உரிமை தொகை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தளர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம். இந்த ஓய்வூதியங்கள்லாம் வாங்குற குடும்பங்கள்ல உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் இந்த திட்டத்திற்கு மீண்டும் விண்ணப்பித்து தகுதியான மகளிராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசுல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜூலை 15 விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தோம் அப்படின்னா தகுதியான விண்ணப்பங்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கான மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் மாதம் முதலே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.